ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் சந்தோஷமணி சேவல் கலை. முதல்ல சேவல் சண்டை எங்கு, எப்போது, எதற்காக உருவாச்சுன்னு தெரியுமா? சேவல்னு சொல்லும்போதெல்லாம் கம்பீரமாக இருக்குல்ல, அந்த சேவலுக்கு ஏன் சேவல்னு பேர் வச்சாங்க தெரியுமா? சேவல் சண்டை போடும்போது அது கால், விரல், ரெக்கை இந்த மாதிரி அதில் தான் அந்தனுடைய பாகத்தில் தான் சண்டை வரும். அந்த மாதிரி பாகத்தில் முள், திண்டு, நீமு, மேல்பேரி, கீழ்பேரி, குத்தூசி, கட்டாமுள் இந்த மாதிரி முள்ளுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலில் இல்லாமல் தனியாக ஒரு பாகத்தில் முள்ளுன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அந்த முள் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? சேவல்னு சொல்கிறாங்களே, அந்த சேவல் தாயகம் எந்த இடம்னு தெரியுமா? கின்னஸில் சாதனை படித்த கோழி பற்றி தெரியுமா? இதுபோல் சேவல் முதல்ல உருவானது எந்த இனத்திலிருந்து சேவல் உருவாச்சுன்னு தெரியுமா? இதுபோல் இன்னும் நிறைய பல அரிய செய்திகள் இன்னும் நம்ம சேனலில். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, சேவல் எதுக்காக சண்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆதி காலத்தில் மக்கள் ஆசிய கண்டம், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா அந்த மாதிரி ஏரியாவில் இந்த போர் காலத்தில் வீரர்களுடைய ஒரு பொழுதுபோக்காக சண்டை விட்டுட்டாங்க. அதில் தான் முறையாக சண்டைன்னு ஒரு குறிக்கோளை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் சேவல் பல்லாயிரம் கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னே நம்ம இந்தியர்கள் ஆசியா, எகிப்து அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இறைச்சிக்காகவும் தின்பண்டத்துக்காகவும் ஒரு பொருளாதாரத்துக்காகவும் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதில் சேவல், பேடு. சேவல் என்பது கொண்டை அதிகமாகவும் கூவக்கூடிய தன்மையும் கொண்டது. அதனால தான் அது சேவல் பேர் வச்சுருக்காங்க. பெண் கோழி கொஞ்சம் பெண் இனத்தை பேடு 1 வருஷம் ஆச்சுன்னா அதை பேடுன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இப்போ சேவல் அப்படின்னு இருக்கும்போது இந்த முள் சொன்னாங்களே, இப்போ சேவல் தேர்ந்தெடுக்கும்போது முள் ஒரு அம்சமாக இருக்கும். அந்த முள் அம்சம் எங்கே இருக்குன்னா, கட்டா இருக்குது பார்த்தீங்களா? கட்டாக்கு கீழே பின் ஜாயின் முள்னு சொல்லுவாங்க. அந்த பின் ஜாயின் பண்ணி நல்லா இருந்தால் சேவல் ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும். இது நிறைய பேர் யாருக்கும் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் வீடியோவில் யாரும் வரைக்கும் சொன்னதில்லை. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இது ஒரு வரலாற்று குறிப்பில்லாத ஒன்று. சேவல் தேர்ந்தெடுக்கும் முறையில் இது யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு யாரும் அவ்வளோ தெரியாது. அதனால் இதை நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அதன் பிறகு சேவல் தாயகம் நம்ம இந்தியா தாங்க. உலக அளவில் பறவை இனத்தில் சேவல் கோழின்னு தான் அதிகமாக இருக்குது. கிபி 2003ஆம் ஆண்டு 20 மில்லியன் இருந்தது. அது 2015ஆம் ஆண்டு 30 பில்லியன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த இனங்கள் ஏன் இவ்வளோ அதிகரிக்குன்னா, அது மேலே இருக்கிற பற்று, அப்புறம் உணவுக்காக, இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துக்காக கோழி இனங்கள் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதன் பிறகு சாதனை. இந்த சாதனை கின்னஸில் கூட நம்ம கோழி இனம் சாதனை படிச்சிருக்கு. என்னென்னா, ஒரு பெண் இனம் பேர் 16 ஆண்டுகள் உயிருடன் இருந்து இருதய நோயால் இறந்துருக்கு. அதனால் 16 ஆண்டுகள் வாழ்ந்து இருதயத்தில் இருந்த கோழி அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸில் சாதனை இடம் வச்சிருக்குங்க. சரி, சேவல்கள் பற்றி தெரியாதவர்கள் முத்தி போனவர்கள், கொடியில் கூவியது கூவார்கள். சரிங்களா? அதனால் நம்ம சேவல் இனம் முதல்ல சிவப்பு காட்டுக்கோழி இனத்துலேருந்து உருவானது. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சேவல் எப்படிலாம் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அது தரம் வாய்ந்த சேவலை எப்படி தகுந்தாற் போல், நம்ம தகுதிக்கேற்ற போல், சேவல் தகுதிக்கேற்ற போல் எப்படிலாம் எந்தெந்த அம்சத்தை கொண்டு தேர்வு பண்ணலாம். அதன் பிறகு இந்த பாயிண்ட்லாம் மற்ற வீடியோவில் போட்டுருக்கான்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் நான் தான் சொல்லலை, என்ன ஆல்ரெடி வீடியோ புது விதமாக அதை மேக் பண்ண போகணும். சொல்கிற பாயிண்ட்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோ சேவல் எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.